ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சுதா கோமரா டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க பராசக்தி படத்தோட ரிவ்யூ தான். இந்த ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சுதா கோமரா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க படம் எதுவுமே ஃப்ளாப் பண்ணது கிடையாது. அதனால் அவங்க கேட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செஞ்சது. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய மாணவர்களை பற்றிய படம்னு முதலே சொல்லிட்டாங்க அவங்க. சிவகார்த்திகேயன் இந்த படத்தோட லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவி, இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதர்வா இவரோட தம்பியாக பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயனோட தம்பியாக பண்ணியிருக்காரு. 3 பேர் ஆக்டிங்குமே நல்லா தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது, பார்க்கலாம். இன்னும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. பட் ஜெயம் ரவி வில்லன் நான் சொன்னாலுமே அந்த அளவுக்கு வில்லன் அப்ரோப்ரியேட் பண்ணாமல் ஒரு அந்த கேரக்டர் அந்த ரோலுக்கு என்ன வில்லத்தனம் பண்ண முடியுமோ அது நல்லபடியாக பண்ணியிருக்காரு. நல்லபடியாக ஒரு வெஞ்சன்ஸ் ரோலு அது எப்படி எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோ தூரத்துக்கு அவர் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் சிவகார்த்திகேயன் அவர் கொடுத்த ரோலில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதர்வா ஆஸ் யூஸ்வல் அடிப்பொடியே தான் அவர். ஸ்ரீலீலா தெலுங்குலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவான்ட்டு சும்மா இதை பார்த்தாலும் குத்துப்பாட்டை கொடுக்குற அதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த படத்தில் அதெல்லாம் கொடுப்பாங்க. நீட்டாக ரொம்ப நீட்டாக ஒரு அந்த அவளோட ரோலை மட்டுமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ரோல். படம் 1959 நடக்கிற மாதிரியான ஸ்டோரியாக ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. 59லேருந்து 65 வரைக்கும் நடக்கிற ஸ்டோரி ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாமே இருக்குது. படம் நல்லா பண்ணியிருக்காங்க சுதா கோமரா. உண்மையிலேயே நிறைய பேருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஹிந்தி திணிப்புன்றது ஹிந்தி எதிர்ப்புன்றதுக்கும் வித்தியாசம் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தி திணிப்புன்றதால எங்கேயுமே நம்ம எதிர்க்கிற மாதிரி காமிக்காம ஹிந்தி திணிப்பு மட்டும்தான் நம்ம மக்கள் தடுத்தாங்கன்ற மாதிரி ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது. படத்தோட மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.வி. பிரகாஷ் குமார். உண்மையிலே ஜி.வி. பிரகாஷ் குமார் சமீப காலத்தில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதில் இது ஒரு படம்னு சொல்லலாம். அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் ரெக்கார்டிங்குமே நல்லா இருக்கு. படத்துல ஆர்ட் டைரக்டர் பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. 2 இடம் மட்டும் ஒரு வீடை வச்சு சிவகார்த்திகேயன் வீடும் ஸ்ரீலீலா வீடையுமே பார்த்து தனியாக அது ஒரிஜினல் வீடையே பிடிச்சி அதை அழகாக போட்டே பண்ணியிருக்காங்க. பழைய அந்த 60s காலத்தை காமிக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடுதல் பண்ணியிருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இதுலேருந்து அதெல்லாவே நல்லா பண்ணியிருக்காங்க. இது படத்தில் யூடியூபர் ஒருத்தர் பண்ணியிருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் தான். அவர் சும்மா சின்ன ரோல் தான். அந்த ரோல் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயமாவே இருந்தது. ரொம்ப சின்ன ரோல் தான். டக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, இவங்க எங்கே பார்த்து ஒத்து பார்த்ததான் தெரியுது. ஒரு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போடுறாரு. அவர் நடிக்கிறார். ஆக்சுவலாக ஷார்ட்ஸாக அவர் ஸ்டோரிஸாக பண்ணிட்டு இருப்பார். அவர் இப்போ நடிச்சிருக்கார், நல்லா இருக்கு. அந்த ஹோல் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கு. தியேட்டர்ல போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. சுதா கோமரா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றும் ஒரு திரைப்பட விமர்சனங்களும் உங்களை சந்திக்கும் மெட்ராஸ் மன்னார்.